அப்போஸ்தலர் அதிகாரம் 2. பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்த போது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்னிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின் படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்தாரிலும் இருந்து வந்த தெய்வ பக்தியுள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள். அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் தங்கள் பாஷையிலே அவர்கள் பேசுகிறதை அவர்கள் கேட்டபடியினாலே கலக்கமடைந்தார்கள். எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து, இதோ பேசுகிற இவர்கள் எல்லாரும் கலிலேயர் அல்லவா? அப்படி இருக்க நம்மில் அவர்களுடைய ஜென்ம பாஷைகளிலே இவர்கள் பேச கேட்கிறோமே, இதெப்படி? பார்த்தரும் மேதரும் எலாமித்தரும் மெசொப்பொத்தாமியா, யூதேயா, கப்பத்தோகியா, பொந்து, ஆசியா, பிரிகியா, பம்பிலியா, எகிப்து எனும் தேசத்தார்களும் சிரேனே பட்டணத்தை சுற்றி இருக்கிற லிபியாவின் திசைகளிலே குடியிருக்கிறவர்களும் இங்கே சஞ்சரிக்கிற ரோமாபுரியாரும் யூதரும் யூத மார்க்க அமைந்தவர்களும் கிரேத்தரும் அரபியரும் ஆகிய நாம் நம்முடைய பாஷைகளிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே என்றார்கள். எல்லாரும் பிரமித்து சந்தேகப்பட்டு இது என்னமாய் முடியுமோ என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள். நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, வனாந்திரம் வயல்வெளியாகுமே, ஆழானது பயனிலமாகுமே. வனாந்திரம் வயல்வெளியாகுமே, ஆழானது பயிர் நிலமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே,
ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே நிறைவே நீர் வேண்டுமே நிறைவே நீர் போதுமே ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே நிறைவே நீர் வேண்டுமே நிறைவே நீர் போதுமே ஆவியானவரே. பலவீனம் பலனாய் மாறுமே சுகவீனம் சுகமாய் மாறுமே பலவீனம் பலனாய் மாறுமே சுகவீனம் சுகமாய் மாறுமே நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே முடியாததும் சாத்தியமாகுமே நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே முடியாததும் சாத்தியமாகுமே நிறைவே நீர் வாருமே நிறைவே நீர் வேண்டுமே நிறைவே நீர் போதுமே ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே நிறைவே நீர் வேண்டுமே நிறைவே நீர் போதுமே ஆவியானவரே நீர் வாருமே நிறைவே நீர் வேண்டுமே நிறைவே நீர் போதுமே ஆவியானவரே நீர் வாருமே நிறைவே நீர் போதுமே ஆவியானவரே நீர் வாருமே நிறைவே நீர் வேண்டுமே நீர் போதுமே ஆவியானவரே. Two 2,000 years ago, after the death and the resurrection of Jesus Christ, before Jesus went on to be with the Father, He commanded a lockdown. He told His disciple in the Gospel of Luke chapter 24 verse 49 that they should tarry in Jerusalem. They should lock themselves away in prayer with one accord, praying together, and they should not begin their ministry. They should not go out and preach the gospel until they receive power on high. And you know, on the day of Pentecost, in Acts chapter 2 verse 1 to verse 4, the Holy Spirit came like a mighty rushing wind and filled the entire room, and the world was never the same again. What Jesus gave to them, the promise that Jesus gave to them, the imperative, the command Jesus gave to them to go into all the world to preach the gospel in Jerusalem, Judea, Samaria, and the other part of the world came to pass. Why? Because on the day of Pentecost, the Holy Spirit came upon them. சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு பெந்தைக்கோஸ்த ஞாயிறு முதல் பெந்தைக்கோஸ்த நாளில் ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் வாக்குத்தத்தமாக கொடுக்கப்பட்ட விலையேறப்பெற்ற மற்றும் ஒப்பற்ற பரிசுத்த ஆவியின் வரத்தை நினைவூற்றுகிறது. பரிசுத்த ஆவியின் பிரசன்னமும்
அவருடைய வல்லமையும் நமக்கும் நம் பிள்ளைகளுக்கும் வாக்குறுதியாய் அளிக்கப்படுகிறது. மேலும் அப்போஸ்தலர் 2:39 படி வாக்குத்தத்தமானது நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் பக்கத்திலும் தூரத்திலும் யாவருக்கும் உண்டாயிருக்கிறது. எனவே இந்த சிறப்பு நாளை நினைவில் வைத்துக்கொள்ள உங்கள் சபையோடு ஆன்லைனிலே கூடவும். செபியுங்கள், நம்புங்கள். நம்முடைய தேற்றவாளரான பரிசுத்த ஆவியிடம் இருந்து ஒரு ஆற்றல் உள்ள அசைவை எதிர்பாருங்கள். உங்கள் அன்புக்குரியவர்களுக்காக செபியுங்கள். இயேசுவின் ரட்சிப்பை பெற ரட்சிக்கப்படாதவர்களுக்கும் மற்றும் சபைக்கு செல்லாதவர்களுக்கும் செபியுங்கள். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்துக்காய் செபியுங்கள். வியாதிஸ்தர்கள் நம்முடைய பிதாவாகிய தேவனிடமிருந்து சுகத்தின் தொடுதலை பெற்றுக்கொள்ள செபியுங்கள். காத்திருங்கள், நீங்கள் உன்னதத்தில் இருந்து வல்லமையை பெறுவீர்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் வாழ்த்து உங்களை வரவேற்கிறோம். இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை கேட்க நான் வந்திருக்கிற யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான இந்த காலை நேரத்தை கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தை மூலமாக எங்களோட பேசும் பரிசுத்த ஆவியின் வார்த்தைகளை தெளிவுபடுத்தி ஆண்டவரை வெளிப்பாட கற்றுக் கொடுப்பதற்கு நன்றியோடு ஸ்தோத்திரம். ஆண்டவர் வந்திருக்கிற பிள்ளைகளை யாவரும் ஆசீர்வதி தொடர்ந்து நடத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு நாம் பெந்தகோஸ்து சண்டே நாளை குறித்து நாம் பெந்தகோஸ்து என்றால் என்ன என்பது குறித்து நாம் சற்று ஆராய்ந்து பார்ப்போம். வேதம் எடுத்துக்கொள்ளுங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம், book of Acts chapter 1 verse 2, chapter 2 verse 1. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வாக்கியம். பெந்தகோஸ்து என்னும் நாள் வந்தபோது அவர் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்தார்கள். நான் இப்ப பேச போற தலைப்பு இன்னைக்கு பெந்தகோஸ்து என்னும் நாள் வந்தபோது நடந்தது என்ன? பெந்தகோஸ்து என்ற நாள் வந்தபோது அவர்கள் என்ன நடந்தது? சபையில் என்ன நடந்தது? அங்க இருக்க மத்தியில கர்த்தர் என்ன செய்தார் என்பது நான் இங்க பார்க்க போகிறோம். ஒரு 5 காரியங்களை எடுத்து வைத்திருக்கிறேன். பெந்தகோஸ்து நாள் வந்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவங்க மத்தியிலே என்ன காரியம் செய்தார், சபைக்குள்ள என்ன செய்தார், அவங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் என்னத்த மாற்றத்தை கொண்டு வந்தார். பெந்தகோஸ்து நாள் வந்த போது மாற்றங்கள் வந்துச்சு, எழுப்புதல் வந்துச்சு, விடுதலை வந்துச்சு, அநேக ஆசீர்வாதம் வந்துச்சு, சபை வளர்ச்சி உண்டானது. அதனால பெந்தகோஸ்து குறித்து நான் பார்க்கிறோம். பெந்தகோஸ்து என்றால் the spring of a house, அப்படி என்றால் அறுவடை நாள் சொல்லப்படுகிறது. பெந்தகோஸ்து என்றால் இஸ் அறுவடை, ஸ்பிரிங் ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல்ஸ். அது ஒரு அறுவடை நாள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியாக பெந்தகோஸ்து என்பது ஒரு அறுவடை நாளை குறிக்கிறது. அப்படியாக நம் பெந்தகோஸ்து நாள் வந்த பொழுது என்னென்ன மாற்றங்கள் வந்து சபைக்குள்ள நமக்குள்ள என்ன மாற்றம் வரப்போகுது என்பது நான் கவனிப்போமாக. வேத வசனத்தில் 2 வசனம் முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கிறது. உபாகமம் Deuteronomy chapter 16 verse 16. உபாகமம் 16ஆம் அதிகாரம் வசனம் 16 சொல்லுது. அங்க 3 பண்டிகை குறித்து எழுதப்பட்டிருக்கும். பிறகு லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் வசனம் 15 12 எழுதப்பட்டிருக்கும். இந்த 2 வசனமே இந்த பெந்தகோஸ்துடைய காரியங்களை வெளிப்படுத்தும். இந்த பண்டிகை ஆவோசுடைய பண்டிகை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. சோ இன்னைக்கு நம்ம அதை குறித்து பார்க்கும்போதாக இந்த பெந்தகோஸ்து என்னும் நாள் வந்த போது நடந்த காரியம் என்ன என்று பார்க்க போகிறோம். ஒரு 5 காரியத்தை குறித்து நாம் விரைவாக தெளிவாக நாம் பார்க்க போகிறோம். ஒன்றாவது, பெந்தகோஸ்து நாள் வந்த போது பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்கின பொழுது அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து பேசுறேன். ஒன்றாவது, அவங்க பர்சனல் லைஃப், தனிப்பட்ட வாழ்க்கையில என்ன மாற்றம் வந்தது. அது 3 நபர் எடுத்திருக்கிற 3 பேர் அங்க இருக்கிறாங்க. ஒன்று பேதுரு. இயேசுவோடு இருக்கும் பொழுது அவன் இவ்வளவு திறமையா பேசவில்லை. இயேசுவோடு இருக்கும்போது இயேசு கிறிஸ்து அவன் மறுதலித்தான், இயேசுவோடு பின்வாங்கி போனான். இயேசுடைய வார்த்தையை அறிந்திருந்தும் அவன் கர்த்தருக்குள்ளாக அவன் ஆணவம் இல்லாதனால பின்வாங்கி போயிட்டான். ஆனா ஆண்டவர் மறுபடியும்
அவன் என்ன கர்த்தர் அவனை சந்திக்கிறத பார்க்கிறோம். மெய்யாவே தேவன் பேதுரு சந்திச்சார். எப்ப தெரியுங்களா? அவன் பரிசுத்தாவை பெற்றுக்கொள்ள முன்பாக, அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள முன்பாக இருந்த பேதுரு வேற. ஆனா அபிஷேகத்தை பெற்ற பிறகு இருந்த பேதுரு வேறு சொல்கிறது. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வாக்கியம் இப்படி சொல்லுகிறது. இப்படி உங்களுக்கு அங்க வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வாக்கியம் இப்படி சொல்லுகிறது. பேதுரு யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறியாதவர்களும் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்திருக்கிறபடினாலே ஆச்சரியப்பட்டு இவர்கள் இயேசுவோடு கூட இருந்தவர்கள் என்று அறிந்து கொண்டார்கள். பேதுரு முன்னிருந்த காட்டிலும் அவர் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் எப்ப தெரியுமா? பெந்தகோஸ்து நாள் வந்த பொழுது பேதுரு வாழ்க்கை கர்த்தர் மாற்றத்தை கொண்டு வந்தார். அவரை கர்த்தர் மாற்றி கொண்டு வந்தார். அவன் பேசின பிரசங்கம், அவன் செய்தி கொடுக்கும் போது ஜனங்க ரட்சிக்கப்பட்டாங்க, குத்தப்பட்டாங்க, உணர்த்தப்பட்டாங்க. 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. பெந்தகோஸ்து நாள் அல்ல பெந்தகோஸ்துடைய பரிசுத்த ஆவி வந்த பொழுது அந்த வாழ்க்கை மாறியது. இரண்டாம் வாசிக்கிறோம். அதே இடத்துல ஸ்தேவான் கொடுத்து வாசிக்கிறோம். பந்தி விசாரித்த ஸ்தேவான் பரிசுத்த அபிஷேகத்தை பெற்ற பிறகு பெந்தகோஸ்து நாள் வந்த பிறகு அவன் கர்த்தருக்கு மகிமையான ஊழியம் செய்தான். அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது அவன் பலத்த ஊழியத்தை செய்தான், பலத்த காரியத்தை வாசிக்கிறோம். அது மட்டும் 3ஆம் நபர் பிலிப்பு, பந்தி விசாரக்காரனா இருந்த பிலிப்பு இவாஞ்சலிஸ்டா மாறினான், ஒரு சுவிசேஷனா மாறினான். பெந்தகோஸ்து நாள் வந்த பிறகு வாழ்க்கை மாறிச்சு, அவன் ஊழியங்கள் மாறிச்சு. பரிசுத்த ஆவியானவர் பிலிப்பை 8ஆம் அதிகாரத்தை கர்த்தர் பிலிப்பு சமாரிய பட்டணத்துக்கு கொண்டு போய் கர்த்தர் வல்லமை பயன்படுத்தினார். அநேக சுகம் அடைந்தார்கள், பிசாசு அலறி ஓடிச்சு, நடக்க வச்ச இயேசுவின் நாமத்தினால. காரணம் தனிப்பட்ட வாழ்க்கையில பெந்தகோஸ்து நாள் வந்த பொழுது அபிஷேகத்தின் பரிசுத்தாவி வந்த இறங்கின பொழுது அநேகர் வாழ்க்கை மாற்றப்பட்டுச்சு. வாழ்க்கை மாற்றப்பட்டதுனால தான் தனிப்பட்ட வாழ்க்கையிலே கர்த்தர் ஊழியத்தை செய்து பார்க்கிறோம். அவன் காரியத்தை எதையும் செய்து பார்க்கிறோம். ரெண்டாவது பாயிண்ட், பெந்தகோஸ்து நாள் வந்த பொழுது ஊழியங்கள் மாறிச்சு. அவங்க செய்த ஊழியம் வேற, அவர்கள் அப்போஸ்தலர் காலத்துல ஊழியம் வித்தியாசமானது. பலத்த ஊழியம் செய்தாங்க. ரோமனுடைய காலத்தில் இருந்த போதும் அவங்க எத்தனை எதிர்ப்பு வந்த போதிலும் பலத்த ஊழியம் செய்தாங்க. காரணம் அபிஷேக ஆவியானவர் கூட இருந்தார். வசனம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் 1:8 சொல்லுகிறது, பரிசுத்த உங்களுக்கு வரும்போது நீங்க பலனடைந்து உலகத்தின் முடிய பிறந்த எனக்கு சாட்சிகள் இருப்ப சொன்னாரு. சமாரியா எருசலேம்ல நீங்க முழுவதும் எனக்கு சாட்சி இருப்ப சொன்னாரு. காரணம் என்னவென்றால் பரிசுத்தாவி பெந்தகோஸ்து நாள் வந்த பொழுது, அபிஷேகத்தின் நாள் வந்த பொழுது, ஆவியின் அவங்க இறங்கின நாள் பிறகு ஊழியங்கள் மாற ஆரம்பிச்சது. அநேக அறுவடை செஞ்சாங்க, பலத்த காரியம் தெய்வம் செய்தார். அவங்க கர்த்தர் அற்புதம் அடையாளம் தெய்வம் செய்தார். அது மட்டும் இல்ல, அப்போஸ்தலர் 6:8 வாசிக்கிறோம், ஊழியர்கள் மாறிச்சு. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம், யோவான பேர் ஆலயத்துக்கு போனாங்க. அலங்கார வாசல்ல இருந்த ஒரு முடவன், பிறந்ததிலிருந்து சப்பானி இருந்தவனை அவனை இயேசுவின் நாமத்தினாலே நசரேயனான இயேசுவின் நாமத்தை சொல்லி எழுப்பி நடக்க வச்சாங்க. ஊழியர்கள் மாற்றம் அடைந்தது. பெந்தகோஸ்து நாள் வந்த பிறகு, அபிஷேகத்தின் நாள் வந்த போது, பரிசுத்தாவி வந்து இறங்கின பொழுது ஊழியங்கள் மாறிச்சு. அவரோட ஊழிய காரியங்கள் மாறிச்சு. ஆண்டவர் பலத்த காரியம் செய்ய வச்சார். அவர் கொண்டு அற்புதம் அடையாளம் நடந்தது. கர்த்தர் பலத்த காரியம் செய்தனால ஆண்டவர் அவங்களுக்கு கொண்டு கர்த்தர் பயன்படுத்த பார்க்கிறோம். முதலாவது பார்த்தோம், தனிப்பட்ட வாழ்க்கையை பார்த்தோம். இரண்டாவது ஊழியத்தை பார்த்தோம், ஊழியத்துல மாற்றத்தை பார்த்தோம். ஆவியானவர் அவங்க ஊழியத்துல கர்த்தர் சுவிசிச்ச ஊழியத்துல, சுகமாக்குற ஊழியத்துல கர்த்தர் அவங்களை பேசுற ஸ்பீடிங் வார்த்தை, தேவன் பேசுகிற வார்த்தையை அவங்க கொண்டு வந்தார். அபிஷேகம் தைரியமா பேசினாங்க, தைரியமா வார்த்தையை சொன்னாங்க, மக்களுக்கு தைரிய ஊழியத்தை செய்தாங்க, சுவிசேஷம் அறிவிச்சாங்க. காரணம் பெந்தகோஸ்து நாள் வந்த பொழுது, ஆவியான அக்கினி அபிஷேகம் வந்த பொழுது அவங்களுடைய வார்த்தைகள் பேச்சுகள் மாற ஆரம்பித்தது. 3000 ரட்சிக்கப்பட்டாங்க. கர்த்தர் ஊழியத்துல மாற்றத்தை கொண்டு வந்த ஆண்டவர் பலத்த காரியம் தெய்வம் செய்தார். மூன்றாவது காரியத்தை பார்க்கிறோம். மூன்றாவது, பரிசுத்த பெந்தகோஸ்து நாள் வந்த பொழுது பரிசுத்த ஊற்றப்பட்ட பிறகு சபை வளர்ந்துச்சு, சர்ச் growth வந்துச்சு. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல வாசிப்பீங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் பொழுது நீ வாசிங்க 46, 47 சொல்லுகிறது, அவர்கள் ஒருவனப்பட்டவனாய் தேவாலயத்தில் அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பெற்று மகிழ்ச்சியோடும் கபடமாயிரத்தோடும் போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயை பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில் சேர்த்து கொண்டு வந்தார். ஊழியர்கள் மாறிச்சு.
ஒன்றாவது அவங்க தேவனுடைய அபிஷேகத்தை பெற்ற பிறகு, அக்கினி அபிஷேகம் வந்த பிறகு தனிப்பட்ட வாழ்க்கையில மாற்றம் வந்துச்சு, ஜெப வாழ்க்கை மாற்றப்பட்டுச்சு. இரண்டாவது காரியம், அவங்க கிறிஸ்து வரும்போது அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு ஊழியங்கள் மாறுச்சு. ஊழியத்தை கர்த்தர் பயன்படுத்தினார். ஊழிய காரியத்தை கர்த்தர் பலத்த காரியத்தை சொல்லிட்டு வந்தார். மூன்றாவது காரியம், அபிஷேகம் பெந்தெகோஸ்து நாள் வந்த பிறகு, அபிஷேகம் வந்து இறங்கின பிறகு அவங்களுடைய ஊழிய வளர்ச்சி வந்தது, சபை வளர்ந்தது, ஊழியர்கள் எழும்பினுச்சு, கர்த்தர் காரியம் செய்தார். சபைகளிலே அங்கங்கே ஜனங்கள் சபைகள் ஆரம்பிக்கப்பட்டது. போன இடமெல்லாம் ஊழியம் ஆரம்பிக்கப்பட்டது. அங்கெல்லாம் வீட்டு கூட்டங்களும் பல இடங்களில் கூட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டது. ரட்சிக்கப்பட்ட மக்களை கர்த்தர் அனைத்திலும் சபையில் சேர்த்துக் கொண்டு வந்து சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்ல, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் வசனம் 44 சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 44 என்ன சொல்றது என்றால், அவங்க எல்லாரும் என்ன செய்யுங்க, கர்த்தர் 40 சொல்லுது, எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று. அப்போஸ்தலராலே அநேக அற்புதங்களும் அடையாளம் செய்யப்பட்டன. வாசிக்கிறோம் 2:43 வாசிக்கிறோம், எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று. அப்போஸ்தலருடைய அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் இருந்தது. ஊழியர்கள் வளர்ச்சி வந்தது. கர்த்தர் பலத்த காரியங்களை கொண்டு கர்த்தர் செய்தார். அது மட்டுமல்ல, அவன் சொல்ற 40 வசனத்துல, இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததி விட்டு விலகி உங்கள் ரட்சித்துக் கொண்டு என்று புத்தி சொன்ன வாசிக்கிறோம். அப்படி என்றால் இந்த பகுதியில் வாசிக்கிறோம், பெந்தெகோஸ்து நாள் வந்த பொழுது, அபிஷேகத்தின் நாள் வந்த பொழுது, நிரப்பட்ட பிறகு அவங்களுடைய ஊழியர்கள் மாறிச்சு, சபை வளர்ச்சி உண்டானது. திரளான மக்கள் ரட்சிக்கப்பட்டாங்க. கர்த்தரை கொண்டு பலத்த காரியத்தை செய்த வாசிக்கிறோம். நாம் 5ஆம் அதிகாரம் வாசிக்கும் பொழுது இப்படி சொல்லப்பட்டிருக்கு. 5ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 42 வாக்கியம் சொல்லுது, தினந்தோறும் தேவாலயத்திலேயும் வீடுகளை இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசு கிறிஸ்துவை பிரசங்கித்து வந்தார்கள் சொல்லுகிற வசனத்துல பாருங்க. தினந்தோறும் தேவாலயத்திலேயும் வீடுகளிலேயும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி ஜெபம் பண்ணி இயேசு கிறிஸ்து குறித்து பிரசங்கித்தாங்க. ஊழியர்கள் சபை வளர்ந்துச்சு. தனிப்பட்ட வாழ்க்கையில வளர்ந்தாங்க, அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டாங்க, ஊழியத்திலே மாற்றம் வந்துச்சு, சபையிலே வளர்ச்சி வந்துச்சு. கர்த்தர் அவங்க கொண்டு கர்த்தர் பலத்த காரியம் செய்தார். ஊழியர்களை கர்த்தர் மாற்றத்தை அவர் கொண்டு வந்தார். 4வது கருத்தை வாசிக்கிறோம். 4வது பாயிண்ட், விசுவாசி வாழ்க்கையில மாற்றம் வந்துச்சு. பெந்தெகோஸ்து நாள் வந்த பொழுது விசுவாசி வாழ்க்கையில் மாற்றத்தை வந்தது பார்க்கிறோம். எப்படி மாற்றம்? அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அவங்க கொடுத்தாங்க, ஆண்டவருக்கு கொடுத்தாங்க, அனனியா சப்பீரா தேவனுக்கு கொடுத்தாங்க. ஆனாலும் வஞ்சிக்கப்பட்டாங்க. ஆனா வசனம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 34 35 வசனம் வாசிக்கிறோம். எப்படி 4ஆம் அதிகாரம் 35 34 35 அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்தார்கள். 34 நிலங்களையும் வீடுகளையும் உடையவர்கள் அவைகளை விற்று விற்கப்பட்டவர்களை கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்தார்கள். அவனவனுக்கு தேவையானதை தக்கதாய் பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. அவர்கள் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவில்லாமல் இருந்தது என்று பார்க்கிறோம். ஒன்று, தனிப்பட்ட வாழ்க்கையிலே மாற்றத்தை கொண்டு வந்த பரிசுத்த ஆவியானவர், ஊழியத்திலே மாற்றத்தை கொண்டு வந்த பரிசுத்த ஆவியானவர், சபை வளர்ச்சியில் மாற்றத்தை கொண்டு வந்த பரிசுத்த ஆவியானவர், விசுவாச வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வந்தார். ஜனம் கொடுத்தாங்க, சபைகள் கொடுத்தாங்க, எல்லாவற்றையும் கொடுத்தாங்க, ஊழியர்கள் செய்தாங்க, எல்லாவற்றையும் கர்த்தருக்கு கொடுத்தாங்க. மக்களை பார்க்கணும். ஆண்டவர் பிள்ளைகள் கொடுத்த ஒவ்வொரு ஆசீர்வாதங்கள் சபையிலே நிரம்பி இருக்கிறது என்ன பாசிக்கிறோம். அதே மாதிரி நம்ம 2:44 வாசிக்கும் பொழுது, 2:44 வாசிக்கும் பொழுது, விசுவாசி எல்லாரும் ஒருமித்து இருந்து சகலத்தையும் புதுவாய் வைத்து அனுப்பித்தார் சொல்லப்பட்டிருக்கு. அப்படி என்றால் பரிசுத்த அபிஷேகம் வந்த பொழுது, பெந்தெகோஸ்து நாள் வந்த பொழுது எல்லாரும் கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஆண்டோட ஊழியத்தாங்க, ஊழியத்துக்காக ஆசீர்வாதமாக இருந்தாங்க பார்க்கணும். அப்படி என்ன, கர்த்தரோட பிள்ளைங்க தேவனுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்துல நாம் இங்கே வந்திருக்கிறோம். 4வது காரியம் வந்து விசுவாச வாழ்க்கையிலே பெந்தெகோஸ்து நாள் வந்த பொழுது மாற்றங்களை கொண்டு வந்து பார்க்கிறோம். 5வது காரியத்தை பார்க்கிறோம். 5வது பாயிண்ட், பெந்தெகோஸ்து நாள் வந்த பொழுது அவரோட ஜெப வாழ்க்கையை மாற்றப்பட்டுச்சு. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் சொல்லப்பட்டிருக்கு. அப்போஸ்தலர் 4:31 சொல்லுகிற வசனம். அப்போஸ்தலர் 4:31 அவர்கள் ஜெபம் பண்ணும்போது அவர் கூடிய இடம் அசைந்தது. அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு வேத வசனத்தை
தைரியமாய் சொன்னாங்க. விசுவாச வாழ்க்கையிலே பெந்தெகோஸ்து நாள் வந்த பொழுது அவங்க வாழ்க்கை சபையானது ஜெப காரியமா மாறுது. அவங்க ஜெபிக்கிற மக்களை மாறினாங்க. ஒரு தரமுள்ள சபையை மாறுச்சு. விசுவாசிங்க வாழ்க்கையில பரிசுத்த வந்த பிறகு அபிஷேகம் ஊற்றப்பட்ட பிறகு அதிகமான ஜெபம். 1ஆம் வாசிக்கிற 1ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 14 சொல்லுகிறது. அவர் அங்கே வந்த போது மேல் வீட்டில் இருந்தார்கள். அப்பொழுது வசனம் சொல்றது, அவர்கள் என்ன பண்ணாங்களாம், என்னப்பட்ட சீமோனும் யாக்கோபு சகோதரரும் தங்கியிருந்தார்கள். அங்கே வசனம் 14, அங்கே அவர்கள் எல்லோரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாய் மரியாளோடும் அவருடைய சகோதரர் கூட ஒருமனப்பட்டு செபத்தினாலும் வேண்டுதலினாலும் தரித்திருந்தார் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் காலத்து திருச்சபையிலே அதிகமான ஜெபம் இருந்தது. வாசிக்கிற அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தில் வாசிப்பீங்க. எங்கேயும் எழுதப்பட்டிருக்கிற வசனத்துல என்னன்னு பாருப்பாங்க. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அப்படியே பேதுரு சிறைச்சாலையில் இருக்கும்போது சிறைச்சை காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அனைவரும் தேவன் நோக்கி ஊக்கமாய் ஜெபம் பண்ணினார்கள். வசனம் 12 சொல்லுது, இப்படி அவன் பேசிக்கொண்டு இருக்குது. மார்க்கு என்ன பேர் கொண்டு யோவானுடைய சகோதரி மரியாள் வீட்டிலே வந்தார். அங்கே அநேகர் கூடி ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தார்கள். பாருங்க, இந்த இந்த பெந்தெகோஸ்து நாள் வந்த பொழுது அசைவு உண்டாயிருச்சு. ஆவியானவர் கிரியை செய்ய ஆரம்பிச்சார். அவங்க ஜெபிக்க ஆரம்பிக்க ஜெபிக்க இடம் அசைக்கிறது. சிறைச்சாலை கதை உடைக்கப்படுகிறது. பேரு கட்டப்பட்டவன் வெளியே வருகிறது பார்க்கிறோம். ஜனங்கள் ஜெபிக்க, சபை ஜெபிக்கும் போது வளருகிறது. கர்த்தர் அற்புதம் செய்கிறார். அருமையான பிள்ளைகள், இந்த நாள்ல பெந்தெகோஸ்து இந்த நாள் வந்த பொழுது சபையிலே மாற்றங்களை கற்றுக் கொண்டு வருகிறார். நமக்குள்ளாக ஒரு மாற்றங்களை கொண்டு வருகிறார். ஆவியா நமக்குள்ள ஒரு கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். பெந்தெகோஸ்து நாள் வந்த பொழுது அவங்க வார நாட்களிலே தேவன் அவங்களே தினம் பயன்படுத்த ஆரம்பிச்சார். பல இடங்களில் கொண்டு போனார். பல இடங்களில் கர்த்தர் வீடுகளை திறக்க வைச்சார். அநேகர் ரட்சிக்கப்பட்டதை இங்க வாசிக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகள், இந்த நாள்ல பரிசுத்த ஆவி பெந்தெகோஸ்து இந்த பரிசுத்த ஆவியை பெற்றவர் நாம், பரிசுத்த அபிஷேகத்தை பெற்றவர்கள் நம்ம என்ன தொடர்ந்து கர்த்தருக்குள்ளாக இருக்கணும். கர்த்தருக்குள்ளாக ஊழியம் செய்யணும். காரியத்தை நடப்பிக்கணும். முதலாக என்ன சொன்னேன், இன்னைக்கு 5 காரியம் பேசியிருக்கேன். பெந்தெகோஸ்து நாள் அபிஷேகத்தை பெற்ற நாள்ல நீ வேத வாசிப்பீங்க. 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. கிங்ஸ் அனாயிண்டிங், ராஜாவின் அபிஷேகம் கொடுக்கப்பட்ட தாவீதுக்கு. அவர் சாதாரண மேய்ப்பனா இருந்தாங்க, ஆடு மேய்ப்பன். சங்கீதம் சொல்றான், சங்கீதம் 23:1 கர்த்தர் மேய்ப்பர்னு சொல்றான். அவனை தான் கர்த்தர் கொண்டு வந்தார். ஆண்டு அவனை எடுத்து வந்தார். நீங்கள் 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசித்து பாருங்க. ஊழியக்காரனாக சாமுவேல் அவன் அபிஷேகம் பண்ண பிறகு அவன் வேறு மனுஷனாய் மாற்றப்பட்டான். வேறு காரியங்கள் மாற்றப்பட்டது. அப்படி என்றால் கர்த்தர் பிள்ளைகள் செய்யணும். நாம் அபிஷேகத்துக்குள்ளாக நாம் வருகிறது நல்லது. தனிப்பட்ட வாழ்க்கையில் நமக்கு அபிஷேகம் தேவை. முதல்ல சொன்னேன், 1வது பாயிண்ட், ஊழியத்தில் ஊழியத்தின் வாழ்க்கையில மாற்றம் தேவை. தனிப்பட்ட வாழ்க்கையில மாற்றம் தேவை. ஸ்தேவனை கொடுத்து வாசித்தோம், பேதர் கொடுத்து வாசித்தோம், நம்ம பிலிப்பி கொடுத்து வாசித்தோம். உங்க வாழ்க்கையெல்லாம் நிறைய மாற்றங்களை பார்த்தோம். ஊழியத்தை பார்த்தோம். பிறகு ஊழியத்தில் மாற்றத்தை பார்த்தோம். 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. பேச தெரியாத பேதர், ஒண்ணுமே தெரியாத படிப்பறியாத செம்படவர், மீன் பிடிக்கிறவன், ஆனா பேசினா 3000 ரட்சிக்கப்பட்டார். காரணம் யாரு? பரிசுத்த ஆவியானவர். அவன் இருந்த அபிஷேகத்தினால, கர்த்தருடைய அபிஷேகம் ஊற்றப்பட்டதுனால அவனுக்கு பிரசனத்தை கர்த்தர் அநேகர் ரட்சிக்கப்பட்டாங்க. 3000 ரட்சிக்கப்பட்டாங்க. 3வது காரியம், சபை வளர்ந்துச்சு. சபை அப்படி இருக்குல்ல, 3000 பேர் 5000 பேர் சபை வளர்ந்துச்சு. 12 பேர்ல ஆரம்பித்தார். முதல் சபை 12 பேர், 12 பேர்ல இருந்து 70 பேர், 70 பேர்ல 120 பேர், 120 பேர்ல 3000 பேர், 3000 பேர் 5000 பேர் கத்த மாட்டினார். சபை வளரும். சபை வளர்கிறது பரிசுத்த ஆவியானவர். அது மாதிரி வேறு சொல்லுகிறது சகரியா 4:6 பலத்தினால பராக்கிரமத்தினால தேவன் ஆவியினால எல்லாம் ஆகும்னு சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் செய்வார். சபை வளர்ச்சி தேவன் ஆவியானவர் சபையை சேர்ப்பார். 4வது காரியம் சொல்லப்பட்டிருக்கு, விசுவாச வாழ்க்கையிலும் மாற்றங்கள் வேண்டும். என்ன மாற்றம்? அவன் கொடுக்கணும், ஜெபிக்கணும், ஊழியம் செய்யணும், ஆசீர்வாதமாக இருக்கணும். இப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தா தான் பெந்தெகோஸ்து நாள் வந்த போது அவங்க வாழ்க்கையில ஆண்டவர் எல்லாவற்றையும் மாற்றி கொடுத்தார், மாற்றி அமைத்து கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். 5வது காரியமாக அவர் ஊழியத்திலே ஜெப வாழ்க்கை கொண்டு வந்தார். சபையிலே ஜெபத்தை கொண்டு வந்தார். பரிசுத்த ஆவியானவர் ஜெபிக்க கொடுத்தார், ஜெபிக்க சொன்னார். சபையில பரிசுத்த ஊற்றப்பட்ட நாட்களிலே அவங்க அதிகமாக ஜெபம் பண்ணாங்க. அதிகமா ஜெபிக்க தேவ பிள்ளைகள் எல்லாம் கூடி ஜெபிக்க கர்த்தர் பலத்தை கரிசித்தார்.
ஒரு வசனத்தை கவனிச்சு பாருங்க. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது அவங்க சொன்ன வார்த்தை படிக்கும் போது ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்கும். வசனம் வாசித்து பாருங்க. 26ஆம் வசனத்துல இருந்து நான் உங்களுக்கு 30 முடிய வாசிக்கிறேன். இந்த வசனம் படிச்சு பாருங்க. ஏன் ஆண்டவர் ஜெபிக்க சொன்னார்? ஏன் ஆண்டவர் ஆதி திருச்சபையில ஜெபம் இருந்துச்சு? ஆதி திருச்சபையில ஏன் இந்த அற்புதம் நடந்துச்சு? ஓகே, வசனம் 26 கவனிங்க. கர்த்தருக்கு விரோதமாய் அவருடைய கிறிஸ்துவுக்கு விரோதமாய் பூமி ராஜாக்கள் எழுப்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் கூட்டம் கூடினார்கள் என்று தேவரின் உம்முடைய தாசனாகிய தாவீது வாக்கினாலே உரைத்தது. அந்தபடியே உம்முடைய கரமும் உம்முடைய ஆலோசனையும் முன் குறித்தவை யாவையும் செய்யும்படிக்கு ஏரோது பொந்தி பிலாத்தும் புறஜாதிகளோடு இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட நீர் அபிஷேகம் பண்ண உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசு விரோதமாய் மெய்யாவே கோட்டை கூடினார்கள். இப்பொழுது கர்த்தாவே அவர்கள் பயமுறுத்தலை தேவர் கவனித்து உம்முடைய பரிசுத்த பிள்ளையாக இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படிக்கு செய்து பிணியர்களை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடு சொல்லும்படிக்கு அவர்களுக்கு அனுகிரகம் செய்து சொன்னாங்க. ஜெபித்தாங்க. பாருங்க, இந்த ஜெபம் எவ்வளவு முக்கியமான ஜெபம் பாருங்க. இந்த இடத்துல ஊழி விசுவாசிங்க சபையார் சேர்ந்து நாம் எவ்வளவு பலமா ஜெபிக்க வேண்டிய காலத்துல வந்திருக்கிறோம். இந்த காலத்துல நாம் ஜெபிக்க வேண்டிய காலத்துல வந்திருக்கிறோம். ஏன்னா இந்த லாக்டவுன் டைம், இந்த டைம்ல நாம என்ன நடக்குன்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு நாளைக்கு என்ன நடக்குன்னு நமக்கு தெரியாது. நாளைக்கு அரசாங்கம் என்ன செய்ய போறோம் யாருக்கும் தெரியாது. ஆனா கர்த்தர் மட்டும் அறிந்திருக்கிறார். நம்ம இந்த பெந்தகோஸ் நாள் வந்த பொழுது எது மாறிவிடக்கூடாது. பெந்தகோஸ் நாள் வந்த போது அவர் நம்மளை மாற்றுகிறார். நம்முடைய ஊழியத்தை, நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில நம்முடைய செயல்பாடு, நம்முடைய ஊழியத்தை, நம்ம குடும்ப காரியத்தை கர்த்தர் மாற்றி அமைப்பார். அவருக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். ஒப்பு வாங்குற ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து பரிசுத்தாவியருக்கு ஒப்பு கொடுத்து பரிசுத்தாவியின் நம்ம வார்த்தையை கீழ்ப்படி செய்யும் பொழுது ஆவியான கிரீசு நீ சொல்லுகிறது பரிசுத்த ஆவியானவர் நம்மையில் இறங்கும் பொழுது, நமக்குள் வரும் பொழுது, நமக்குள் அசைவாடும் பொழுது நம்மளை வேறு மனுஷனை மாற்ற வைக்கிறார். நாம் சொல்ற காரியம் செயல்படும். கர்த்தர் செய்து முடிப்பார். அதுமாதிரி என் பிள்ளைகள் இன்னைக்கு இந்த பெந்தகோஸ்து நாள்ல நம்ம அபிஷேகத்தை இன்னும் பெற்றுக் கொள்வோமாக. இன்னும் அபிஷேகத்தை ஆண்டு சங்கத்துல இன்னும் ஊழியர்கள் அபிஷேகத்தை இன்னும் அதிகம் பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வார்கள். ஒரு வசனம் வாசிப்போம். 10 அபிஷேகம் கொடுத்து அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை கவனிங்க. அப்போஸ்தலர் 38 10:38 இந்த வசனம் வாசிப்போம். சொல்லப்பட்டிருக்கு, நசரேய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவர் கூட இருந்தபடினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாச வல்லமையில அகப்பட்ட யாவரையும் குணமாக்குற வாசிக்கிறோம். அபிஷேகம் எவ்வளவு முக்கியம். ஆண்டுடைய பரிசுத்த தேவனுடைய பிள்ளைங்க கர்த்தருடைய அபிஷேகம் நமக்குள்ள இருக்கணும். அது ஆண்டு பெந்தகோஸ்து நாள்ல பரிசுத்தாவி இறங்கும் பொழுது அவர் நம் நாவுகளை அக்கினிமான நாவுகளை மாற்றினார். அபிஷேகத்தின் அக்கினி வந்த பொழுது வாழ்க்கையை மாற்றி போட்டார். அது பிறகுதான் வாழ்க்கை நீங்க பாருங்க, 2ஆம் அதிகாரம் பிறகுதான் வாழ்க்கை பெரிய மாற்றத்தை பார்ப்பீங்க. பெரிய பலத்த பிரசங்கர மாற ஆரம்பிச்ச பேர் அதுக்கு ஒண்ணு பேச பயப்படுவோம், ஓடிடுவோம். ஆனா கர்த்தர் என்னைக்கு அபிஷேகத்தின் ஆவியின் நம்ம மேல இறங்கினாரோ, என்னைக்கு பேருடைய இறங்கினாரோ, உங்க மேல எங்க மேல இறங்கினாரோ அன்னைக்கு வாழ்க்கை மாறிடுச்சு. அவர் மாற்ற ஆரம்பிச்சார். ஊழியம், தனிப்பட்ட வாழ்க்கை, நம்முடைய சபை வளர்ச்சி, நம்முடைய சொந்த வளர்ச்சி, நம்முடைய குடும்பம், நம்முடைய ஜெப வாழ்க்கையில நிறைய மாற்றத்தை கற்றுக் கொண்டு வருவார். கொண்டு வருது யாரு? பரிசுத்த ஆவியான மாற்றிடுவார். சார் மனசுல நாம் அவரோடு சேர்ந்து பரிசுத்தாவியோடு இணைந்து அவரோடு நாம சேர்ந்து நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் கிரியை செய்வார். ஆமென், அல்லேலூயா. இந்த நாள்ல நம்ம தொடர்ந்து நாம் பரிசுத்தாவை நிரப்பப்படுவோம், ஆவியை நிரப்பி ஜெபிப்போம், அந்நிய பாஷையில் தேவனை ஆராதிப்போம். அப்படி இந்த கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது தேவனுடைய நாமம் மையப்படுவதாக. அற்புத கர்த்தர் பலத்த காரியங்களுக்கு அவர் செய்வார். ஆமென், அல்லேலூயா. ஜெபம் பண்ண போகிறோம். நான் கண்ணு மூடி ஜெபிப்போம். அல்லேலூயா. எல்லா கரங்களை உயர்த்தி அப்படி ஜெபிப்போம். ஹalleluya. ஓ ரியாந்தரவத ஜந்தரவத வலவலவலவலவ ஏந்தெல பக்குரவ கசகல போரியாந்தரவ நீமனம தீனமனம ரியாந்தர போரியாந்தா தீனம நம நம ஜந்தரவ
ஹalleluya ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நாளை கர்த்தா பெந்தெகோஸ்தே நாள் வந்த பொழுது பரிசுத்த வானத்திலிருந்து பரலோகத்திலிருந்து கர்த்தாவே தேவ அக்கினி இறங்கி வந்ததுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. எல்லா நாவுகளும் கர்த்தாவே அக்கினிமய நாவுகளாய் மாறுபடியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். நாவுகளாக அதிகாரம் நாவுகளை மாற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் கர்த்தாவே ஊற்றப்பட்ட ஒவ்வொரு உள்ளங்களில் சுவாமி தேவன் அசைமாடுகிறதுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. பரிசுத்த ஆவியானவரே ஒரு உள்ளத்திலே கர்த்தருடைய வல்லமை இறங்கி அசைமாடுகிறதுக்கு நன்றி ஒரு ஸ்தோத்திரம் அப்பா. ஆசீர்வதிக்கிற தேவனுக்கு நன்றி. பரிசுத்த ஆவியானவரே இந்த பெந்தெகோஸ்தே நாள் வந்த போது அநேக மாற்றங்கள், அநேக காரியம் மாற்றப்பட்டது, அநேக வாழ்க்கையை உயிர்ப்பிக்கப்பட்டது, அநேக வாழ்க்கை எழுப்பல மாற்றத்துக்கு கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்படி செய்வதற்கு நன்றி ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. தொடர்ந்து பேசுகிற இடைப்படி எங்களை ஆசீர்வதிப்பாக. இந்த பெந்தெகோஸ்தே நாள்ல ஆண்டவரே சபையானது ஒரு மகிமையான சபையாக தேவனுடைய காண்கிற ஒரு மகிமையான வல்லமுள்ள சபையாக இருக்க அந்த ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாமத்தை மையப்படுத்த ஆசீர்வதியும். அது மட்டுமல்ல சபைக்கு ஒவ்வொரு விசுவாசிகளையும் பரிசுத்தாவினால் அபிஷேகம் பண்ணி நிரப்பி கர்த்தாவே ஊழியத்தை செய்யும்படி கிருபை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிக்கிறோம். நாமத்தை மையப்படுத்தும். எல்லா துதி கன மகிமை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஜெபிப்போம் எல்லாரும். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானவருடைய அனுமதியும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் உங்களை கூட இருப்பதாக. ஆமென்.